வலிமை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இந்த எக்ஸாம் போன வருஷம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்களே மேடம், ஆனா ஏன் இந்த ஆனுவல் பிளானர்ல இல்ல அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய கால்ஸ் மூலமா வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம கேட்ட வரைக்கும் கண்டிப்பா அந்த எக்ஸாம் நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வரக்கூடிய 6 மாதங்கள்ல அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு நடக்கத்தான் போகுது. போன வருஷம்ல நமக்கு கால்ஃபர் பண்ணிட்டு எந்தெந்த எக்ஸாம் பெண்டிங்ல இருக்கோ அது எல்லாமே இந்த வருஷம் நடத்தி தான் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்து வந்த காலங்கள்ல ஆனுவல் பிளானர்ல வராத எக்ஸாம் போன வருஷம் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமே நடந்திருக்குங்க. டெக்னிக்கல்ஸ் பேப்பர்ஸ் நிறைய எக்ஸாம் அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அதனால இந்த ஏசிஎல் பேட்ச்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பயப்படாம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு கம்பல்சரி இந்த வருஷம் கண்டிப்பா எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. நம்ம பின்வாங்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கண்டினியூவா படிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏசிஎலுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியில பேட்ச் போயிட்டு இருக்குங்க. இது எந்த மாதிரி நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லேபர் சோசியாலஜி, செகண்ட் பேப்பர் ஜிஎஸ். ஜிஎஸ் பொறுத்த அளவுக்கு கவலையே கிடையாது. குரூப் 1 குரூப் 2 நம்ம படிச்சுட்டு இருக்க மாதிரி தான் ஜிஎஸ் பேப்பர் இருக்க போறது. இதுல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக உங்களுக்கு பேப்பரும் இருக்குங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 100 மதிப்பெண் 40 மதிப்பெண் நம்ம எடுத்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் பேப்பர் நமக்கு திருத்துவாங்க. இந்த லேபர் சோசியாலஜியும் நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரா இருக்கு. அது இல்லாம செகண்ட் பேப்பர் ஜிஎஸ்ஆ இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேப்பருக்கும் நம்ம என்ன பண்ணி தரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் நடத்தி தரோம். தமிழ் எலிஜிபிலிட்டியோட சேர்த்து உங்களுக்கு டோட்டலா சிலபஸ் கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க. உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கனால நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். லைவ் கிளாஸ் மிஸ் பண்றீங்க அப்படின்னாலும் ரெக்கார்ட் இருக்கனால நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்க முடியும். டெஸ்ட பொறுத்தளவுக்கு நமக்கு லேபர் அண்ட் சோசியாலஜிக்கு 25 டெஸ்டும், செகண்ட் பேப்பரோட சேர்த்து மார்க் டெஸ்டோட உங்களுக்கு 50 டெஸ்ட் வந்துருது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தனியா வருது. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 85 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நாங்க டெஸ்ட் கொடுக்குறோங்க. கிளாஸஸ் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸோட பிடிஎஃப் நாங்க கொடுக்குறோம். மெட்டீரியல்ஸ் எந்த மாதிரி இருக்கும் மேடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2-3 ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணி நாங்க மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு நீங்களா பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம மெட்டீரியல்ஸை படிச்சீங்கனாலே போதுமானதாங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம அதுல பார்க்கக்கூடிய இந்த எக்ஸாம் ஏசிஎல் சம்பந்தப்பட்டதுக்கு நம்ம ஒரு பாடம் பார்க்க போறோம். வாங்க அந்த பாடம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, முக்கியமான பகுதி அதுலயும் மகப்பேறு நன்மை சட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 1961 வந்திருக்கு. இது குரூப் 4லயும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, குரூப் 2லயும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு இது ஒன் வேர்டு மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது அதை பத்தி பார்ப்போம் வாங்க. மகப்பேறு நன்மை சட்டம் அப்படிங்கிறது 1961 வந்திருக்கு. இந்த மகப்பேறு நன்மை சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது முன்றைய காலகட்டத்துல எப்படின்னா அது ஈக்குவல், அதாவது 2 பேரும் வேலைக்கு போவாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய சில சிரமங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை கருத்துல கொள்ளாம பொதுவாவே அவங்களுக்கு ஆண்களுக்கு என்னென்ன பண்றவங்களோ அதை மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இது தவறானது ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய காலகட்டத்துல இவங்க உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமா ஆளாகிறாங்க. அப்ப அதுக்கான ஆக்ஷன் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மகப்பேறு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிதான் 1961 ரிலீஸ் பண்றாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா இவங்க இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த டைம்ல எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கர்ப்பமா இருக்கும் போதும் சரி, குழந்தை பேர் பெறக்கூடிய நாட்கள்லயும் சரி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் லீவு கொடுத்து, இவங்களுக்கு அப்ப லீவு ஏன் போட மாட்டாங்க, அவங்கள நம்ம ஆல்ரெடி போட சொல்லியிருந்தாலும் லீவ் நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஊதியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் வரைக்கும் நம்ம உடல் சோர்வு என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு அது குழந்தையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்கள் வேலைக்கு போகத்தான் செய்வாங்க. அப்ப அதை நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஊதியத்தோட சேர்ந்து நம்ம விடுப்பு கொடுப்போம். அப்பதான் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, குழந்தையும் நல்லபடியா பாத்துக்குவாங்க. அந்த தடுப்பூசிகள் ஆகட்டும் எல்லாமே கம்பல்சரி அந்த குழந்தைக்கு போய் சேரும் அப்படிங்கறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் அவங்களுக்கு ஊதியமும் கொடுத்து அவங்களுக்கு ஓய்வூதியம் அந்த ஓய்வு பகுதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. அதுல நம்மளுடைய மெட்டீரியல்ஸ்ல எந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க ஒரு பார்வைக்கு. அதாவது மகப்பேறு நன்மை சட்டம் அப்படிங்கறது 1961 கொடுத்திருக்காங்க. அறிமுகம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதகுல வரலாற்றில் பெண்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் ஆளாகி இருக்காங்க. அதாவது அவங்களோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நான் சொன்ன மாதிரி தாங்க ரொம்பவே அப்ப கஷ்டமான சூழல் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் வர என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. அப்ப 1951 2000 ஐஎல்ஓ மாநாடுகளின் கீழும் முன்முயற்சிகள் எடுக்கப்படுது. எதன் அடிப்படையில இந்த முன்முயற்சி
முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 இருந்து 2000 இந்த முயற்சிகள் எல்லாமே ILO அப்படிங்கிற மாநாட்டின் மூலமா வந்து இந்த முயற்சிகளை எடுத்திருக்காங்க. இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்ற சொற்களை வரையறுத்தது. மெயினா இது அந்த மாநாட்டிலேயே முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவங்களுக்கான முக்கியத்துவம் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்திருக்காங்க. இதுல மகப்பேறு திருத்த சட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் 1961 ஒரு சட்டம் போட்டாலும் 2017 பாருங்க மகப்பேறு திருத்த சட்டம் கொண்டு வந்து அது மகப்பேறு நன்மை சட்டம் 1961க்கான திருத்தத்தை வந்து 11 ஆகஸ்ட் 2016 அன்று ராஜ்யசபாவிலும் 9 மார்ச் 2017 அன்று மக்களவையிலும் நிறைவேற்றியது. அதாவது இந்திய குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் எப்ப பெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 27 மார்ச் 2017 அன்னைக்கு பெற்றுச்சு.